தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. மே 6ஆம் தேதி முதல் தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். அரசாங்கத்திடம் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி, இந்த நீட்டை ஒழிச்சிருவோம் கிழிச்சிருவோம், முதல் கையெழுத்து போட்டு நாங்கள் கிழிச்சிருவோம்னு சொல்லி உதயநிதி பேசினார் இல்லையா? முதல் கையெழுத்தில் நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொன்ன உதயநிதி இது வரைக்கும் 50 லட்சம் கையெழுத்து வாங்கி அதற்கான என்ன முன்னெடுப்பு செஞ்சான்றதை தாண்டி நீங்கள் உள்ளபடி என்ன சொல்றீங்கன்னாக்கா, நாங்கள் மத்திய அரசை எதிர்க்கிறோம். மாணவ பிள்ளைகள் நீட் எழுதுவதற்காக வந்திருக்காங்கல்ல, அந்த மாணவ பிள்ளைகளுக்கு போதிய பாதுகாப்பை நீங்கள் செஞ்சீங்களா? அந்த மாணவ பிள்ளைகளை பள்ளிக்கு அந்த எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே அனுப்புறீங்க இல்லையா? அப்போவே பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி அனுப்புறீங்க. ஏன்னா என்னோட கேள்வி என்னென்னா, எக்ஸாம் சென்டருக்குள்ளே மாணவர்கள் பிட்டு அடிக்கிறாங்களா அடிக்கலையான்ற செக் பண்ண வேண்டிய வேலை யாருது? அந்த ஆசிரியர்கள். அவங்க தான் செக் பண்ணணுமே தவிர வெளியில் காவல்துறையெல்லாம் அதில் அவுத்து செக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு தமிழக அரசு இப்படி தான் மாணவ பிள்ளைகளுக்கான அழுத்தம் கொடுத்தீங்களா? பெரிய ஒரு மன அழுத்தத்தில் மன உளைச்சல் மாணவ பிள்ளைகள் வராங்க. மேற்கொண்டு எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடி போகிறதுக்கு உள்ளவே இப்படி போட்டு அலக்கரிக்கிறீங்கள. அந்த மாணவ பிள்ளைகள் படிப்பதற்காக இதுவரைக்கும் அரசாங்கம் சார்பாக நீட் பயிற்சி கொடுக்கப்படுகிறதா? ரெண்டாவது விஷயம், நீட் பயிற்சி எல்லா பள்ளிகள்லையும் கொடுக்கப்படுதா காசு இல்லாமல்? அதுதான் முக்கியமான விஷயம். அரசாங்க பள்ளிகளில் அதே மாதிரி காசு இல்லாமல் நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்களா? நீட்டுக்கு இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு இது வரைக்கும் அரசாங்கம் ஏன் சொல்லலை? இப்போ நீங்கள் மத்திய அரசு இதெல்லாம் செய்யுங்க, இப்படிலாம் மாணவ பிள்ளைகள் முடியெல்லாம் அவுத்து போட்டு இப்படிலாம் உருவுங்கன்னு சொன்னாங்களா? இல்லை இங்கே இருக்க அரசாங்கம் என்ன சொல்லணும்? நீட்டே வேணான்னு சொல்கிறீங்கல்ல, மோடி தான் இந்த மாணவ பிள்ளைகள் இறந்து போனதுக்கு காரணம்னு சொல்லி உதயநிதி பேசுகிறாருல, அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த மாதிரிலாம் செக் பண்ண முடியாது, நாங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் ஆசிரியர் உள்ளே போகிறோம். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் கலந்துரையாடுவதற்காக இணைகிறார் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இன்னைக்கு +2 ரிசல்ட், பொது தேர்வுக்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. மாணவ பிள்ளைகள் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு பிள்ளைகளுக்கு இருக்க ஒரே ஆறுதல் இந்த ரிசல்ட்டு தான். ஸோ அதில் ரொம்ப நம்ம எல்லோரும் அதிகமாக எதிர்பார்த்தது போலவே வழக்கம் போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிசல்ட்டோட தேர்ச்சி விகிதம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 397 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த இது ஒரு எல்லா பெற்றோர்களுக்குமான ஒரு செய்தி. அரசு பள்ளிகளில் தரம் அந்தளவுக்கு இல்லை, அங்கே ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் கடந்து படிக்கிற பிள்ளைங்க எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, அதுக்கு எங்கே சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்கிறதுக்கான ஒரு பெரிய முன்மாதிரி. ஸோ அதிகமான இந்த பொருட்செலவு செஞ்சு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலன்ற நபர்கள், அதை தாண்டி மக்கள் முதல்ல அரசு பள்ளிகளை நாடணும். அதிகமாக அரசு பள்ளிகளை நீங்கள் பிள்ளைகளை சேர்க்க தான் அந்த தரம் உயர்த்தப்படும். எண்ணிக்கை கூட அரசாங்கத்திடம் வலியுறுத்தலாம் நிறைய விஷயம். அது ஒரு நல்ல ஒரு செய்தியாக பார்க்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளிகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 91%, 91.2 தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.49, தனியார் பள்ளிகள் 96.7, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சேர்ந்து படிப்பாங்களே அது 94.7, பெண்கள் பள்ளி மட்டும் 96.39% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வழக்கம் போலவே நம்ம பார்த்தது மாதிரியே மாணவ பிள்ளைகள் 92%, மாணவிகள் 96.6% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ எப்பயுமே மாணவர்கள் இந்த தேர்ச்சி விகிதத்தில் பார்த்திங்கன்னா சற்றே இன்னும் கூட ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ பசங்க முன்பை விட பரவாயில்ல, 92% தேர்ச்சி பெற்று வந்திருக்காங்க. இந்த கவனம் மாணவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய பொருளாதாரம் பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய குடும்ப சூழல் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரியான பின்புலத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய தலைமுறையும் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் அடுத்த தளத்திற்கு எடுத்து போகிறது கல்வி. ஸோ கல்வியை சார்ந்து அடுத்து எல்லாம் வேலைவாய்ப்பு செய்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் நம்ம இது பேசக்கூடாது. ஏன்னாக்கா கல்வி என்பது அவர்களுக்கான இது என்ன சொல்கிறது, இந்த புத்தக படிப்புன்றது வெறும் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம் இல்லையா, வெறும் அந்த புக்கில் இருக்க நாலேஜ் மட்டும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது.
அங்கே மாணவ பிள்ளைகளோட நம்ம பழகும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, இன்றைக்கி வரைக்கும் பாருங்களேன், 50 வயசு 60 வயசு எவ்வளோ வயசான நபர்கள்ட்ட கேளுங்க, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜ் லைஃபா ஸ்கூல் லைஃபான்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஸ்கூல் லைஃப் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு காலேஜ் லைஃப்பை விட ஸ்கூல் லைஃப்பில் அந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, அப்போ கிடைக்கக்கூடிய அனுபவம், அந்த நட்பு, அங்கே நம்ம விளையாடுற விளையாட்டாக இருக்கட்டும், அந்த ஆசிரியர்கள் கூட நடக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான சம்பவங்களாக இருக்கட்டும், அந்த ஸ்கூலுக்கு பயணம் பண்ணக்கூடிய அந்த ட்ராவலிங் இருக்குல்ல, பஸ்ஸில் போகிறது வர்றது, இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மாணவ பிள்ளைகளுக்கு எப்போயுமே வந்து ஒரு பசுமையான நினைவுகள். ஸோ அந்த பள்ளி படிப்பை வந்து படிக்கும் பொழுது மாணவ பிள்ளைகள் நல்லா என்ஜாய் பண்ணி படிங்க. நீங்கள் கல்வியை மட்டும் நீங்கள் தாண்டி இங்கே வந்து உலக அறிவை கற்றுக்கொள்கிறதுக்கான பல விஷயங்கள் வந்து இந்த பள்ளிக்கு செல்லும் போது கிடைக்கும். மாணவ பிள்ளைகளுக்கு உள்ளபடியே நம்ம வந்து ஒரு வாழ்த்து பதிவு செய்கிறோம். ரெண்டாவது, நாளைக்கே வந்து அந்த மார்க் ரீவெரிஃபிகேஷன் போடுவாங்கல்ல, அதுக்கான அப்ளிகேஷன் கொடுக்க போகிறதா சொல்கிறது. உங்களுக்கு ஏதாலும் ஒரு சந்தேகம் இருந்தாக்கா ரீவெரிஃபிகேஷன் போகிறதுக்கான ஃபார்ம் நாளைக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கி வெரிஃபை பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கலாம். சார், இந்த +2 தேர்வோட ரிசல்ட் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நீட் தேர்வும் வந்து நேற்று நடந்ததில் அதில் நிறைய சர்ச்சைகளும் இருந்துச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் அந்த நீட்டுடைய பிரச்சனை வந்து தீராதான்றது வந்து அது ஒரு சர்ச்சையாக போய்கிட்டே இருக்கு. ஆனால் அதில் 2 விதமான கருத்துக்கள் நம்ம நேற்று பார்த்தோம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, நீட் வேணுமா வேண்டாமான்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து அந்த நீட் பயிலக்கூடிய அந்த தேர்ச்சி எழுத வந்த மாணவருடைய பெற்றோர்கள் வந்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு வெளியில் அவங்க கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், நேர்காணலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொன்ன விஷயம். இதில் குறிப்பாக வந்து நீங்கள் அரசாங்கத்திடம் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி, இந்த நீட்டை ஒழிச்சிருவோம் கிழிச்சிருவோம், கையெழுத்து போட்டு நாங்கள் கிழிச்சிருவோம்னு சொல்லி உதயநிதி பேசினார் இல்லையா. முதல் கையெழுத்தில் நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொன்ன உதயநிதி இது வரைக்கும் 50 லட்சம் கையெழுத்து வாங்கி அதற்கான என்ன முன்னெடுப்பு செஞ்சான்றதை தாண்டி நீங்கள் உள்ளபடி என்ன சொல்கிறீங்கனாக்கா, நாங்கள் மத்திய அரசை எதிர்க்கிறோம், இந்த நீட்டுடைய மரணங்கள் எல்லாம் கொலைகள், இதை செய்தவர் மோடின்னு சொல்கிற வார்த்தையை வந்து உதயநிதி இப்போ யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லா பிரச்சாரத்துலேயும் இப்போ நடந்த எலெக்ஷனில் பிரச்சாரத்திலாம் அவர் யூஸ் பண்ணார். பெற்றோர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, அந்த நீட்டுக்கான ரகசியம் உங்களுக்கு தெரியும், கிழிச்சிருவோன்னு சொன்னீங்க, ஒன்றும் கிழியலை. ஆனால் நம்ம கேட்குற கேள்வி என்னன்னாக்கா, நீங்கள் மத்திய அரசை வந்து மோடி எதிர்க்கிறீங்க, அந்த நீட்டு வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்றீங்க இல்லையா. மாணவ பிள்ளைகள் நீட் பயிலக்கூட வந்து நீட் எழுதுவதற்காக வந்திருக்காங்கல்ல, அந்த மாணவ பிள்ளைகளுக்கு போதிய பாதுகாப்பை நீங்கள் செஞ்சீங்களா? அந்த மாணவ பிள்ளைகளை பள்ளிக்கு அந்த எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே அனுப்புகிறீங்க இல்லையா, அப்போவே பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி அனுப்புகிறீங்க. அதை முதல்ல அரசாங்கம் வந்து ஒரு சரியான திட்ட வடிவம் செஞ்சீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் மோடி எதிர்க்கிறேன்றீங்க, நீட் வேணான்னு சொல்கிறீங்க, அப்படிப்பட்ட நீங்கள் எதற்காக பிள்ளைகளுடைய தலைமுடியெல்லாம் அவுக்குறீங்க? ஏன்னா என்னோடய கேள்வி என்னென்னா, எக்ஸாம் சென்டருக்குள்ளே மாணவர்கள் பிட்டு அடிக்கிறாங்களா அடிக்கலையான்ற செக் பண்ண வேண்டிய வேலை யாருது? அந்த ஆசிரியர்களுடையது. அவங்க தான் செக் பண்ணணுமே தவிர வெளியில் காவல்துறையெல்லாம் அதில் அவுத்து செக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு தமிழக அரசு இப்படி தான் வந்து மாணவ பிள்ளைகளுக்கான அழுத்தம் கொடுப்பீங்களா? நீங்கள் எவ்வளோ மோசமானதுனாக்கா, ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த முடி அவுத்து வலையில் எடுத்து இந்த கொலுசுக்காக எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு சடங்கு செய்வாங்க. அதுபோல் வந்து மாணவ பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து அலக்கரித்த விஷயம் இருக்குல்ல, அந்த பெற்றோர்களுக்கும் அந்த மாணவ பிள்ளைகளுக்கு மத்தியில் வந்து அது பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. பிள்ளைங்க அவசர அவசரமாக குளித்து தலையை சீவி நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு வந்தால் தோடை அவுத்துரு, கொலுசு அவரு, வளையல் அவரு, அதை விட தலை போட்டுக்க அந்த பின்னல் போட்டுருக்காங்க பாருங்கள், மொத்தத்தையும் அவுத்துட்டு தலைமுடியை விரித்து இந்த கண்ணகி ஃபோட்டோ பார்த்துருப்பீங்களா? மதுரையில் கண்ணகி வந்து தலைவரி கோலமாக நின்றுருப்பாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட அதே தலைவரி கோலத்தில் மாணவ பிள்ளைகளை எக்ஸாம் எழுத அனுப்புகிறீங்கல்ல, வெக்கமாக இல்லை உங்களுக்கு அரசாங்கத்துக்கு? சார், நீங்கள் எப்படி சார் அந்த ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ஏற்கனவே நீங்கள் பாருங்கள், பெரிய ஒரு மன அழுத்தத்தில் மன உளைச்சல் இந்த மாணவ பிள்ளைகள் வராங்க. மேற்கொண்டு எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடி போகிறதுக்கு உள்ளவே இப்படி போட்டு அலக்கரிக்கிறீங்கல்ல. அந்த மாணவ பிள்ளைகள் படிப்பதற்காக இது வரைக்கும் அரசாங்கம் சார்பாக நீட் பயிற்சி கொடுக்கப்படுகிறதா? ரெண்டாவது விஷயம், நீட் பயிற்சி எல்லா பள்ளிகள்லையும் கொடுக்கப்படுதா காசு இல்லாமல்? அதுதான் முக்கியமான விஷயம். அரசாங்க பள்ளிகளில் அதே மாதிரி காசு இல்லாமல் நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறீங்களா? நீட்டுக்கு இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு இது வரைக்கும் அரசாங்கம் ஏன் சொல்லலை? நீங்கள் நீட்டை எதிர்க்கிறேன் கிழிக்கிறேன் 50 லட்சம் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் குப்பையில் போட்டதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். முதல்ல தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுருக்கணும், அந்த மாணவ பிள்ளைகளுடைய மரணத்தை தடுப்பதற்கோ, அந்த பெற்றோர்களுடைய சுமையை தடுப்பதற்கோ, அவர்களுக்கு மத்தியில் நீட்டுன்ற ஒரு எக்ஸாம் வந்து மற்ற எக்ஸாம் போல் இது ஒரு எக்ஸாம்ப்பா நீங்கள் படிங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தானே, அதை நாங்கள் ஒழிச்சிரோன்னு சொல்லி தமிழக அரசு ஏன் இது வரைக்கும் ஒரு அரசாணை வெளியிடலை? ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதுக்கு வந்து நீட்டுக்கு மட்டும் இலவச பயிற்சின்றதை அரசாங்கம் ஏன் முன்னெடுக்கவே இல்லை?
டாஸ்மார்க்கில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, மின்சாரத்தை வைத்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, கனிம வளத்தை திருட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் பணத்தை கொண்டு போய் கொள்ளையடிச்சு பணத்தை கூட ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு நீங்கள் பணத்தை சேமித்து வச்சிருக்கக்கூடிய நீங்கள் அந்த மாணவ பிள்ளைகள் படித்து டாக்டராகி யாருக்கு சேவை பண்ண போகிறான்? நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அது பெருமை. இங்கேருந்து இத்தனை கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரி இருக்குது. இங்கேருந்து மாணவ பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள் வந்து படித்து அதில் வந்து அதிகமான மருத்துவர்கள் கொண்டு வராங்கன்னும் போது அவர்கள் இது வரைக்கும் எத்தனையோ மலை கிராமங்களில் ரோட் ஃபெசிலிட்டி இல்லை, கரண்ட் ஃபெசிலிட்டி, மருத்துவ ஃபெசிலிட்டி இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமான டாக்டர்ஸ் படித்து வரும்பொழுது அவர்கள் நமக்கு சேவை செய்வதற்கான அந்த வழிவகை இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்கல்ல. அந்த இன்றைக்கி சமீபமாக நீங்கள் போன வாட்டி நீங்கள் பாரு, ஒரு பெற்றோரும் சேர்ந்து மரணம் அடைஞ்சார் இல்லையா, ஒரு பெற்றோரும் வந்து அந்த பையன் இறந்துட்டான்னு துக்கம் தாங்காமல் தன்னை மாய்த்து கொண்டார். ஸோ இது போன்ற விஷயங்கள் இருக்கும்பொழுது அந்த ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு நெருடலான விஷயம் நம்ம கேட்ட வரைக்குமே அவங்களும் சொன்னது, அந்த பெற்றோர்கிட்ட சொன்னது, மாணவ பிள்ளைகள் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே தலைமுடியை அவுத்து உள்ளே கையை விட்டு கோதி, இது வந்து அது என்ன மனநிலைன்னு ஒரு விஷயம் இருக்கணும் சார். எக்ஸாம் நீங்கள் 10th +1 எக்ஸாம் எழுத போகிறாங்கல்ல காலங்காலமாக, இப்படி செக் பண்ணீங்களா? செக் பண்ணல. இல்லை, அங்கே என்ன செய்கிறீங்க ஆசிரியர்கள் உங்கள் பணியை வேலையை செஞ்சு பசங்க பிட் அடிக்கிறாங்களா அடிக்கலைன்னா அவங்களை கண்காணிக்கிறீங்க. 2வது ஃப்ளைங் ஸ்குவாடுன்னு ஒன்று வரும். இப்போ இதே மெத்தடு இங்கேயும் செஞ்சுட்டு போக வேண்டியதானே. இந்த இவ்வளோண்டு தோடுக்குள்ளே எப்படின்னா என்ன சார் பிட் வச்சிட முடியாமல்? நீங்கள் ப்ளூடூத் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அறிவார்ந்த சமூகம் நம்ம ஒத்துக்கலாம். அறிவே இல்லாமல் இத்தனோட தோடில் என்ன வச்சிட போகிறான்னு சொல்லிட்டு தோடை வைக்கிறீங்க. வளையலில் என்ன இருக்க போகுதுன்னு வளையல் வைக்கிறீங்க. கொலுசு, அவன் என்ன கொலுசு எப்படி உட்காந்து எடுத்து அவுத்து வச்சு பார்த்து எழுதுவாங்களா? எனக்கு புரியல. கொலுசு மூலம் வந்து எப்படி நீங்கள் பிட்டை வச்சு எழுத முடியும்? தம்பி, இந்த ஸ்கூலில் படித்த எல்லா பசங்களுமே இந்த பிட் அடித்த பசங்களை பார்த்த அனுபவம் இருக்கும். பேப்பரு, ஸ்கேலு, ரப்பரு இந்த மாதிரி விஷயம்லாம் எழுதி போவானுங்கன்னு நம்ம பார்த்துருக்குறோம். என்னைக்காவது யாராவது கொலுசில் எழுதிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வளையலில் கூட நீங்கள் உள்பக்கமாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்த்தா தெரிஞ்சிடும். சரி, நீங்கள் வளையலில் கூட கழட்டி வச்சிங்க, இந்த தோடில் என்ன வச்சிட முடியும்? கொலுசில் என்ன வச்சிட முடியும்? அந்த பிள்ளைகளை வந்து அலக்கரிக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, இதை வந்து ஏன் அரசாங்கம் இது வரைக்கும் அதற்கான ஒரு முனைப்பான வேலை செய்யலை? முதல்வர் வந்து எல்லாத்துக்கும் வாய் திறக்கிற முதல்வரும் உதயநிதியும் எதற்காக இது வரைக்கும் ஒரு அரசாணை பிறப்பிக்கலை? நீங்கள் மத்திய அரசு எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்க, நீட் எதிர்க்க சொல்லக்கூடிய நீங்கள் வந்து இந்த மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஏன் அரணா நிற்கலை? இதில் இன்னொரு கேள்வி, பல பெற்றோர்கள் சொல்வது என்னன்னாக்கா, நீட் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து எப்படி இந்த நீட் எக்ஸாமில் போட்டு இந்த மாதிரி அலக்கரிக்கிறது, ஏன் அவங்க வேணான்னு சொல்கிறாங்கன்றது பேசிக்கான அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். பல பெற்றோர்கள் சொல்கிறது வந்து நீட் வந்து தேவையில்லை. எதனால் தேவையில்லைன்னு சொல்லி நம்ம அந்த பெற்றோர்கள்ட்ட அணுகும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குனாக்கா, அந்த பயிற்சிக்காக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து டைம் வேஸ்ட் ஆகுது. அது ஒரு வருஷம் ட்ரைனிங் பாட்டோ. 2வது அதுக்கான பொருட்செலவு இருக்குல்ல, மினிமம் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் நீட்டுக்கான பயிற்சிக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை அரசாங்கமே முன்னெடுத்து நீட்டுக்கு ஒன்று இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று சொல்லணும், இல்லாட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிள்ளைகள் மீது படிப்புக்காக வந்து நீங்கள் வந்து எப்படி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வரி போடுறாங்கன்ற மாதிரியான விஷயமா பார்க்குறாங்க. இது வந்து சரி, இது மாநில அரசு என்ன ஒரு முன்னெடுப்பு எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது கம்ப்ளீட்டாக வந்து மாநில அரசோட கையில் இருக்கா இந்த உள்ளே போகிறது செக் பண்ணுறதெல்லாம் கேட்குறேன். மத்திய அரசுலேருந்து ஆள் அனுப்பிச்சாங்களா செக் பண்ண? இல்லை, ரிசர்வ் போலீஸ் அனுப்பிச்சு செக் பண்ண வச்சாங்களா? இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தான் செக் பண்ணுது. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களோட அறிவுறுத்தலின்படி இவங்க செயல்படுறதுக்கான ஏன் செயல்படணும்? அவசியம் இல்லையே. இப்போ நீங்கள் மத்திய அரசு இதெல்லாம் செய்யுங்க, இப்படிலாம் வந்து மாணவ பிள்ளைகள் வந்து முடியெல்லாம் அவுத்து போட்டு இப்படிலாம் உருவுங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, இங்கே இருக்க அரசாங்கம் என்ன சொல்லணும், நீட்டே வேணான்னு சொல்கிறீங்கல்ல, மோடி தான் இந்த மாணவ பிள்ளைகள் இறந்து போனதுக்கு காரணம்னு சொல்லி உதயநிதி பேசுகிறாருல, அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரிலாம் செக் பண்ண முடியாது, நாங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் ஆசிரியர் உள்ளே போடுறோம். மாணவ பிள்ளை இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் வந்து 2 ஆசிரியர் போடுறாங்கன்னா நாங்கள் கூடுதலாக இன்னும் 2 ஆசிரியர் 4 ஆசிரியர் கூட போடுறோம். அவங்களுக்கு ஒரு நாள் பேமெண்ட்டு தானே, ஆசிரியர் கொடுத்து நாங்கள் வந்து கண்காணிக்கிறோமே தவிர இது போன்ற மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை நாங்கள் செய்ய மாட்டோம்னு தைரியமாக சொல்ல வேண்டியதானே. இதை கூட இதற்கு தைரியம் இல்லாட்டி உங்களுக்கு என்ன அரசாங்கம் நடத்துகிறீங்க? படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரி அப்படின்ற மாதிரியான விஷயமாகத்தான் இது பார்க்கப்படுது. எப்படி நீங்கள் பாருங்களேன், நீட் பயிற்சி பெறுவதற்கு இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறது வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் மீது சுமத்தக்கூடிய சுமையாக இருக்குல்ல. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நீட் கட்டாயமாக தேவை. அவங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராமநாதபுரம் மாவட்டம், தேனி மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் வந்து எழுதக்கூடிய மாணவ பிள்ளைகள் சொன்னது எல்லாமே என்னென்னாக்கா, நாங்கள் எல்லாமே அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகள், பொருளாதார ரீதியாக எங்களுக்கு பெரிய ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இப்போ நாங்கள் வந்து ஒரு காலேஜில் போயிட்டு 50 லட்சம் 1 கோடி 2 கோடி ஃபீஸ் கட்டுற அளவுக்கு எங்களுக்கு வந்து திராணி கிடையாது. அப்போ நீட் எக்ஸாம் என்பது கண்டிப்பாக தேவை. நீட்டில் பயிற்சி பெற்று நாங்கள் தேர்ச்சி பெற்றாக்கா எங்களுக்கு வந்து
சீட்டு கிடச்சோம் நாங்கள் எளிமையாக மருத்துவம் படிக்க போயிடுவோம் அப்படின்றதும் அவங்களுடைய தரப்பை சொல்லப்படுது. ஆனால் அவர்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவாக இருக்குன்னா, நீட்டு வேணும், ஆனால் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது எங்களுக்கு பெரிய சுமையாக இருக்குது. அப்போது 2 தரப்பும் சொல்ல போகிறதுனா, நீட்டுன்றது இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் மாணவ பிள்ளைகளை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் படிக்க வைக்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்துட்டாலே இந்த நீட் இஷ்யூ பெரிய இஷ்யூவாக மாறாது. இந்த நீட்டை வச்சு மிகப்பெரிய இஷ்யூ பண்ணுறது யாருன்னா திமுக. இந்த நீட்டை வைத்து ஒரு கபட நாடகம் ஆடுவது திமுக. சார் உங்களால் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சார், நீட்டுக்கு ஃபீஸே கிடையாது சார். அரசாங்க பள்ளிகளில் அரசாங்கம் ட்ரைனிங் கொடுக்கும், ப்ரைவேட்டில் செக்டார்ஸில் ஃபீஸ் வாங்காமல் கட்டாயமாக நீங்கள் நீட்டுக்கு பயிற்சி கொடுக்கணும். இதுதான் டேர்ம்ஸு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டேர்ம்ஸ். நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கினீங்கன்னா உங்களுடைய பள்ளியுடைய அந்த உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட்டிங்கனாக்கா இது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நீட்டுக்காக போராடுறது, இந்த பூ போட சொல்லி உதயநிதி இந்த புது மாப்பிள்ளமே நடந்து வந்தார் நீட் மரணத்தில் உண்ணாவிரத போராட்டத்துக்கு, இந்த மாதிரி கபட நாடகம்லாம் ஆடுறதை விட்டுட்டு நீட்டு கையெழுத்து வாங்கி ஒரே கிளியாக கிழிச்சிருவேன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு முன்னெடுப்பு செய்யணுன்றது முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, இந்த மாணவ பிள்ளைகளை தலைவரி கோலத்தில் பயிற்சிக்கு அனுப்புறீங்கல்ல, இப்போ எக்ஸாம் எழுத அனுப்புறீங்கல்ல, முடியை அவுத்துட்டு தோடு அவுத்து வலையில் அவுத்து கொலுசு அவுத்து அவங்கள அலங்கோலப்படுத்தி ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி, சார் நீங்கள் இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அநாகரிகமான செயலாக பார்க்குறோம். இந்த மாணவ பெண் பிள்ளைகள் உடலை இந்த மாதிரி செக் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பெத்த தாயே சில இடங்களில் தொட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு பிள்ளைகள் அனுமதி கிடையாது. இன்றைக்கி குட் டச் பேட் டச் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த இந்த பிட்டு இருக்கான்ற மாதிரியான விஷயம் செக் பண்ணுறதுக்காக அவங்கள பரிசோதனை பண்ணுறதுலாம் உளவியலாக அவங்கள பாதிக்கும். நீங்கள் நல்லா உள்ளபடி பாருங்களேன், பிட்டே கொண்டு வரல, மாணவ பிள்ளைகள் படித்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர பிள்ளைகளை இப்படி செக் பண்ணுறது உளவியலாக ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தாதா? இது எப்படின்னாக்கா, ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு பொருள் காணாமல் போச்சு, டோர் அடிச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணும் பொழுது நேர்மையாக இருக்கிறவனுக்கு எவ்வளோ ஒரு வலி இருக்கும் தெரியுமா, ஏன்டா இங்கே வந்தோன்ட்டு. கிட்டத்தட்ட அந்த வலி அந்த பிள்ளைகள் அனுபவிக்கிறாங்க. நீங்கள் உள்ளே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்குள்ளே பிட்டு இருக்கான்னு செக் பண்ணுறது, இந்த மாதிரியான அலங்கரிக்கிற விஷயத்தை செய்யாமல் 2 கோரிக்கை. தமிழ்நாடு அரசு உள்ளபடி மாணவ பிள்ளைகள் மீது அக்கறை இருந்துச்சுனாக்கா நீட்டுக்கு இனிமேட்டு ஃபீஸ் கிடையாது, இல்லை இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வாங்க. இந்த மாணவ பிள்ளைகளை இப்படி தலைவரி கோலத்தில் விரித்து போட்டு அவங்கள செக் பண்ணாமல் கிளாஸ் ரூமில் எக்ஸாம் 1க்கு 2 ஸ்குவாடுக்கு 4 ஸ்குவாடாக வைக்கிறோம். இந்த மாதிரியான விஷயம் செய்யணும். இதை 2 செஞ்சிங்கனாலே போதும், கரெக்டாக முறையில் போகும். இதை தமிழக அரசு செய்யணுமே தவிர இதை விட்டுட்டு 41 கோடி சார், 41 கோடி ஃபார்முலா கார்ரஸ் இடத்துல கொண்டு போய் ரோட்டில் போட முடிஞ்சவங்களால் இந்த மாணவ பிள்ளைகள் படிப்பதற்காக நீட் எக்ஸாமுக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இதை செய்யணும் அரசாங்கம். இதை செய்யாமல் இந்த நீட்டை வச்சு ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்களா திமுக, தயவு செஞ்சு இதை நிறுத்தி. அவங்க தான் அந்த சிலபஸே ஒத்துக்க மாட்டாங்களே சார், நீட் சிலபஸே தப்பாக இருக்குது. இப்போ இத்தனை நாள் டாக்டர் உருவாயிட்டு இருக்காங்கல்ல, தகுதியான டாக்டர்ஸ் தானே இருக்காங்க. ஸோ அவங்களாம் தானே இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தகுதி இல்லாமையா இருக்குது அப்படின்ற மாதிரியே இதை பேசுகிறாங்க. அவங்க நீட்டே அக்செப்ட் பண்ணிக்கலையே சார், அவங்க நீட் பயிற்சி எப்படி கொடுப்பாங்க? இவங்க அக்செப்ட் பண்ணலன்றதுக்காக நீட் எக்ஸாம் நடக்காமல் இருக்கா, இல்லை நீட் எக்ஸாம் எழுதாமல் நீங்கள் டாக்டர் ஆயிட முடியுமா? வாய்ப்பே இல்லைல்ல. இது நாடகம்ன்ற திமுக திட்டமிட்டு இதில் அரசியல் செய்கிறாங்க சார். சரி சார், இவங்க சிலபஸை ஒத்துக்கலான்றீங்கல்ல, 10th ப்ரைவேட் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த 10th எழுதுறாங்கல்ல, இந்த 10th எக்ஸாமில் சிலபஸில் கலைஞர் கருணாநிதியை பற்றிய பாடத்திட்டம் இடம்பெறுது. ஏன் இதை மட்டும் நாங்கள் எதை அக்செப்ட் பண்ணணும்? நீங்கள் படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகள் எதுக்கு கலைஞர் கருணாநிதியை பற்றி திராவிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் பல தலைப்பில் கலைஞரை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. நாடக கலைஞர், குழந்தை கலைஞர் தலைப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக இதெல்லாம் கொண்டு 10th படிக்க மாணவ பிள்ளைகளுக்கு திணிக்கிறீங்க? ஏன்னாக்கா யார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு? அன்பில் மகேஷ் யார்? உதயநிதியோட நெருக்கமான ஃப்ரெண்டு. அது அவங்களுடைய என்ன சொல்கிறது, கலைஞரை பற்றி பாடத்திட்டத்தில் கொண்டு திணிக்கிறோம். இது என்ன மாதிரியான கல்வி முறை? உங்கள் கையில் ஆட்சி இருக்கின்றதுக்காக நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க. ஆனால் படிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு நல்ல மனநிலையில் எக்ஸாம் எழுத அனுமதிக்கணும். அந்த மாணவ பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களும் ஒரு சுமையை கொடுக்கக்கூடாது. இதை சிம்பிளாக செய்ய வேண்டிய விஷயத்தை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் செய்கிறீங்களே, கேவலமான அரசியல், அதை நிப்பாட்டிங்கன்னு சொல்கிறோம். நம்ம பெற்றோர்களும் மாணவர்களும் இப்போ அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் நீட் தேர்வை? ஓரளவுக்கு எங்களுக்கு கோச்சிங் ஃபஸ்ட்டு நீட்டை கம்ப்ளீட்டாக எதிர்த்த மாதிரி தெரிஞ்சது. இப்போ இருக்கிற மனநிலை என்னன்னா, எங்களுக்கான ஒரு சரியான கோச்சிங் கொடுத்தா போதும், நாங்கள் பண்ணிவிடுவோன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களோ? ஆரம்பத்துலேருந்து பெற்றோர்களும் மாணவர்களும் அது பெருசாக எதிர்க்கலை. அதுதான் இது நிதர்சனமான உண்மை. இந்த நீட்டை ரொம்ப கடுமையாக யாருமே எதிர்க்கலை. எதை எதிர்த்தாங்கன்னா, இந்த நீட்டுக்காக எக்ஸாமுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை கண்டு பயந்து தான் நீட்டு வேணான்னு சொன்னாங்களே தவிர நீட்டை படிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போது 2வது இந்த மாணவ பிள்ளைகளை அப்படி தலைவரி கோலத்தில் தலைமுடியை விரித்து போட வச்சு உள்ள ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் செக் பண்ணி தோடு கம்மல் வாட்சி கீச்சுன்னு எல்லாத்தையும் கலட்டி கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, அந்த உள்ளாடையும் மேலே ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்டலை. அந்த அளவில் மாணவ பிள்ளைகள் அனுப்புறது ஒரு நெருடலை ஏற்படுத்தலை. இதைத்தான் மாணவர்களும் பெற்றோர்களும் எதிர்த்தாங்க.
திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃப்ரீ ஆக்குங்க நீட்டுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ வேண்டான்ற விஷயத்தை கொண்டு வாங்க, படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளுக்கு வரி போடுவதற்கு சமம்னு சொல்கிறாங்க. இந்த நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறது, நான் படிக்கிறதுக்கு டேக்ஸ் நீங்கள் அதுக்கு ஒன்று தான் போடாமல் இருக்கிறதா நம்ம எல்லாத்துலேயும் இப்போ டேக்ஸ் கொண்டு வந்து ஜிஎஸ்டி அதுன்னு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, இதை வந்து ஒரு அரசாங்கம் செய்யுதுன்றாங்க. அதை மாற்றிக்கிட்டிங்கனால போதும், நீட் வேணுன்றது தான் பெரும்பெற்றாளர்கள் சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஏழை மாணவ பிள்ளைகள்லாம் நீட் இருந்தால் எங்களுக்கான மருத்துவ படிப்பு உறுதி செய்யப்படும். ஏன்னா நாங்கள் வந்து அறிவு சார்ந்து போகிறோம், நீட்டு பாஸ் ஆகிட்டோன்னு டைரெக்டாக உள்ளே போகிறோம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்லை, ஸோ ஈஸியாக எங்களால் வந்து ஜெயிக்க முடியும். அதாவது என்ன சொல்கிறாங்க, அறிவார்ந்தவன் டாக்டர் ஆகிறான், அறிவு இல்லாதவன்லாம் முன்னாடி காசு கொடுத்து டாக்டர் ஆனா அப்படின்ற மாதிரியான விஷயத்த ரொம்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அவன் ரொம்ப லோ மார்க் வாங்கிட்டு அவங்க பெற்றோர் பணம் அதிகமாக வச்சுருக்கனால அவனை கொண்டு போய் மருத்துவர் ஆக்குனா அவன் என்ன மாதிரி சிகிச்சை கொடுப்பான்ருக்குல்ல நாளைக்கு. அது மூலம் யார் பாதிக்கப்படுவோம்? ஏன்னா மருத்துவர் எப்படி பார்க்குறாங்க, இங்கே கடவுளுக்கு அடுத்து வந்து மருத்துவர் வந்து பார்க்கக்கூடிய கண்ணோட்டம். காசு இருக்கிறவன் பிள்ளையெல்லாம் வந்து டாக்டர் ஆக்கி விட்டுட்டு ஸ்கூல்லேயே ஒழுங்காக படிக்கலை, காலேஜில் ஒழுங்காக படிக்காமல் அவன் டாக்டர்னு தெரிச்சு போய்ட்டு வந்தான்னு வச்சுக்கலாம், காசு இருந்துச்சுன்னா அவன் என்ன மாதிரி சிகிச்சை கொடுப்பான், என்ன மாதிரி மனநிலையாக போகுது. இது பல பேர் உயிர் சம்மந்தப்பட்டது இல்லையா. அந்த ஒரு தலைமுறையில் ஒரு குடும்பத்துடைய தலைவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு, ஒரு ஆப்ரேஷன் மூலம் நடந்துருச்சுனாக்கா அந்த குடும்பமே நிர்கதி ஆகும் இல்லையா. அப்போ வந்து நல்ல திறமை வாய்ந்த ஒரு மருத்துவரை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நீட்டை பார்க்கப்படுது. தயாநிதி மாறன் அவர்கள் நீட் குறித்து பேசியிருந்தார் சார். அதே மாதிரி விஜயபாஸ்கரன், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய மகள் நேற்று நீட் தேர்வு எழுத போயிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தயாநிதி மாறன் ஒரு மேடையில் வந்து பேசியிருந்தார், நீட்டு வந்து நான் எப்படியாவது டாக்டர் சீட் வாங்கி கொடுத்துறேன்னு என் மகளுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன், அந்த நீட் எக்ஸாம்னால வந்து என் மகளுக்கு வந்து இங்கே வந்து சீட்டு வாங்கி கொடுக்குறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு வெளிநாட்டில் போயிட்டு இவ்வளோ பணம் செலவழிச்சு அவ்வளோ பணம் செலவழிச்சு நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னாரு. உங்கள்கிட்ட காசு இருந்துச்சு, நீ வந்து வெளிநாடு வரைக்கும் போனேன், சீட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறக்கூடிய வேலையை நீங்கள் பார்த்தீங்க. எல்லா பெற்றோருக்கும் அந்த காசு இருக்குமா? இயல்பாக ஒரு விஷயம் பாருங்களேன். இப்போ விஜயபாஸ்கருடைய மகள் வந்து எழுத வந்திருக்கிறான்றது, அவர் முன்னால் வந்து ஒரு டாக்டராகவும் இருக்கிறார், விஜயபாஸ்கர் வந்து ஒரு அதிமுகவுடைய அமைச்சராகவும் இருந்திருக்காரு அப்படின்றதுனால அது ஒரு பேசும் பொருள். ஆனால் எளிய பிள்ளைகளை பற்றி யாருமே இங்கே பேசுகிறதுக்கு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சிஸ்டமை தான் உடைக்கிறது தான் நீட்டு கொண்டு வரப்பட்டது. பெரிய கோடீஸ்வரனுடைய பிள்ளைகள் மட்டும் காலங்காலமாக டாக்டராக வரதும், அது ஒரு பேசும் பொருளாக மாறுவதும், எல்லா பிள்ளைகளையும் மாணவ பிள்ளைகளாக பார்த்துட்டு போங்க. அது விஜயபாஸ்கர் பிள்ளையாக இருந்தாலும் ஒன்று தான், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழனுடைய பிள்ளையாக இருந்தாலும் அது ஒன்று தான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த சிஸ்டம் வந்து எப்படி கொண்டு போகணும் இன்னும் வருங்காலத்தில்னாக்கா, நீட்டு வந்து ஒரு வேளை இப்போ வந்து நாளைக்கு ராகுல் காந்தி வந்தாக்கா அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்தந்த மாநில அரசு வந்து முடிவு செய்து கொள்ளட்டும் அப்படின்றாங்க. இதே வந்து மோடி கவர்மெண்ட் வந்தாக்கா நீட்டு நிச்சயமாக தொடரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மாணவ பிள்ளைகளை பாதிக்காத ஒரு வழி என்னென்ன, அது என்ன வழி? இயல்பாக நீட் இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும். மாணவ பிள்ளைகள் நீட்டுக்கு வந்து ஸ்கூல் +2 +1 +2 படிக்கும் பொழுதே அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ நீங்கள் இந்த +2 எக்ஸாம் எழுதின உடனே அப்படியே அடுத்த ஒரு 10 நாள்லையோ ஒரு மாதத்துலையோ நீட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்து அவர் எழுத வச்சிட்டிங்கனாக்கா அது பெரிய சுமையாக இருக்காது. பெரிய சுமைன்றது இங்கே பார்க்கப்படுவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முறையை ஒழிச்சிடணும். இந்த மாணவ பிள்ளைகளை வந்து நீங்கள் தலைவரி கோலத்தில் கண்ணகி போல் வந்து அவர்களை வந்து காட்சிப்படுத்துவதையும், உளவியல் ரீதியாக அவங்கள வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயத்தை செய்வதையும் தவிர்த்து விட்டுட்டிங்கனாலே நீட் இங்கே ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. இதை வந்து அரசாங்கம் முனைப்பாக புரிஞ்சு கொண்டு இதை செயல்படுத்தணுமே தவிர, இந்த நீட்டை வச்சு பல கல்வி நிறுவனங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு அரசாங்கம் ஊக்குவிப்பதும் அரசாங்கம் அனுமதிக்கிறதையும் தவிர்த்துக்கலாம். ஏன்னாக்கா வந்து இங்கே ஸ்கூலு காலேஜெலாம் அதிகமாக யார் வச்சுருக்கான்னு நம்ம பார்க்குறோம். எல்லாமே அரசியல்வாதி பின்புலம் உள்ளவர்களும் சினிமா பிரபலம் பின்புலம் உள்ளவர்கள் தான் இது வந்து கையில் வச்சுக்கிட்டு இதை ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு தொழிலாக மாற்றி வச்சுருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதை சரி செய்யக்கூடிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, திமுகவோ அதிமுகவோ அல்லது நாளைக்கு வந்து ஒரு மாற்று கட்சியாக வேறு யார் வேணாலும் ஆட்சியில் உட்கார்ந்தாலும் சரி, அதை செய்யக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை மட்டும் உணர்ந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே போதும், பிள்ளைகள் ஒரு தெளிவான ஒரு மனநிலையோடு வந்து எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல மருத்துவரை தமிழக அரசு வந்து தமிழ்நாடு வந்து நாளைக்கு வந்து பெறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.